تعالى وبركاته. ஹாமிதன் முஸல்லியன் அம்மாபாத். எல்லா புகழும் நம்மளை படைத்து பரிமாறிக்கின்ற அந்த அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாகுக. சலாத்தும் சலாமும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக இந்த அவையில் குழுமியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு, இந்தியாவினுடைய சில பகுதிகளில் பேசும் பொருளாயிருக்கிற ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற வார்த்தை. வழக்கம் போல் வட மாநிலத்தில் சில பெயரை மத துவேஷம் கொண்டவர்கள் ஐ லவ் முகமது என்று ஒரு முஸ்லிம் சொல்லுவதை சர்ச்சையாக்கி இருக்கிற, ஐ லவ் முகமது என்று கோஷமிடுவதை தவறாக பார்க்கிற, ஐ லவ் முகமது என்கிற பதாகையை பலகைகளை ஏந்தி வருவதை ஏதோ தேச விரோதத்தை போல் சித்தரிக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகமே தலைகீழாய் மாறினாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஐ லவ் முகமது என்பதை சொல்லுவார்கள், எழுதுவார்கள், பேசுவார்கள். இதை எந்த வகையிலும் தடுத்து விட முடியாது, அதை தடுக்கவும் கூடாது. எனவே மீண்டும் மீண்டும் உரத்து சொல்கிறோம், ஐ லவ் முகமது அல்ல, வி லவ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான், நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான். குர்ஆனை உயிரை விட மேலானவர்கள் என்று சொன்னதற்கு பின்னால் ஐ லவ் முகமது என்ற வாசகத்தை தடை செய்வதற்கு இவர்கள் யார்? ஒரு முஃமினை பொறுத்தவரை உலகத்தில் வைக்கப்படுகிற பிரியங்களில் எல்லா பிரியங்களையும் விட, பாசநேசத்தில் எல்லா நேசத்தையும் விட இறைநேசமும் நபிநேசமும் தான் ஒரு முஃமினுடைய உயிரையும் விட மேலானது. நாங்கள் எப்படி நபிகளாரை நேசிக்க வேண்டும் என்பதையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கற்றுத்தருகிறார்கள். சொல்லுவார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவரும் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாது. எதுவரை என்றால், உங்கள் தாய் தந்தையை விடவும், பெற்ற பிள்ளையை விடவும், அனைத்து மக்களையும் விடவும் என்னை பிரியம் கொள்ளும் வரை உங்களில் ஒருவரும் முழுமையான முஃமினாக ஆக முடியாது என்பது நபியின் வாக்கு. இது எப்படி தவறாகும்? ஐ லவ் மம்மி என்கிறீர்கள். யாராவது பெண்ணை பிடித்து போனால் ஐ லவ் யூ என்கிறீர்கள். ஐ லவ் மம்மியாவது பரவாயில்லை, வளர்க்கிற நாயை பார்த்து ஐ லவ் ஜிம்மி என்று கூட சொல்கிறீர்கள். ஐ லவ் முகமது என்று சொல்லி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி இணைத்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த நாட்டில் எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் 25 அந்த உரிமையை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. நாங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களை உயிரினும் மேலாக நேசிப்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. முகம்மது சாதாரண வார்த்தை அல்ல, சாதாரண பெயர் அல்ல. இந்த உலகத்தின் வரலாற்றை தலைகீழாய் புரட்டி போட்ட பெயர் முகம்மது. சீர்திருத்தத்தின் உச்சத்தில் உலகத்தை கொண்டு போய் நிறுத்திய பெயர் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கூட தனது அருள்மறையிலே முகம்மதே என்று அழைத்ததில்லை. முகம்மது அல்லாஹுவை பொறுத்தவரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை பொறுத்தவரை முகம்மது என்ற பெயர் கண்ணியமான திருநாமம். அந்த திருநாமம் எங்களை பொறுத்தவரை உயிரிலும் மேலானது. கண்ணியமானவர்களை, காரண காரியங்களை வைத்து இந்த உலகத்தில் நேசிக்கப்படக்கூடிய பெயர் அல்ல முகம்மது. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் மஹப்பத்து லைஸ பி அகலியா வல் தபஇயா. அது இயற்கையான பிரியம். தாயை நேசிப்பதற்கு, தந்தையை நேசிப்பதற்கு ஏதாவது காரண காரியங்கள் வேண்டுமா? எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய் தந்தையை விடவும் மேலானவர்கள். இந்த உலகத்திற்கு
இந்த உலகத்தில் பிரியத்திற்கு ஒரு அகராதி எழுத வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்ததைத்தான் எழுத வேண்டும். அன்றைய தினம் எதிரணியிலே இருந்த அபூ சுஃபியான் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்கிற பாக்கியத்தை பெற்றவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழு மூச்சாய் வீச்சாய் எதிர்த்து கொண்டிருந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா ரைத்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபின் முஹம்மதின் முஹம்மதா. இந்த உலகத்தில் ஒருவரை நேசிப்பதை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை நேசிப்பதை போல் ஒருவரை நேசித்து நான் பார்த்ததே இல்லை என்பது எதிரணி தலைவரின் உடைய வாக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த நபிகளாரின் நேசத்தை உலகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த வழி நின்றுதான் சொல்லுகின்றோம், உரத்து சொல்கிறோம், கியாமத் வரையும் சொல்லுவோம், உலகம் உள்ளளவு வரை சொல்லுவோம், கடலிலே நீர் உள்ளவரை சொல்லுவோம். ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தல்ஹத் இப்னு அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் இஸ்லாத்திற்கு. இஸ்லாத்தை ஏற்ற பின்பு எப்படி மாறி போனா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்து அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருப்பாராம். சொல்லுவாராம், அஹுஃபில் வஜ்ஹக பி வஜ்ஹி யா ரசூலல்லாஹ், என்னுடைய முகத்தை கொண்டு உங்களுடைய முகத்தை பாதுகாக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. அந்த வாக்கியம் அவருக்கு உலகத்திலே கிடைத்தது. எதிரிகள் எல்லாம் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்களுடைய முதுகுக்கு பின்னால் நிறுத்தி வருகின்ற அம்பையெல்லாம் இவர்களுடைய முகத்திலே வாங்கினார் என்பது வரலாறு. ஏன் மாணவியின் மீது மனிதர்கள் வைத்த பிரியத்தை பேச வேண்டும்? மாணவியின் மீது மரக்கட்டையே பிரியம் வைத்ததை மனிதர்கள் நாங்கள் எப்படி பிரியம் வைக்காமல் இருக்க முடியும்? இன்றைக்கு ஐ லவ் முஹம்மது என்று சொல்லுவதை சர்ச்சையாக்குகிறார்கள். நாங்கள் கியாமத் வரை சொல்லுவோம், எங்களின் நினைவு எங்களை விட்டும் அகலும் வரை சொல்லுவோம் ஐ லவ் முஹம்மது என்ற வார்த்தையை. உத்தரப்பிரதேசத்திலே கான்பூரிலே ரபியுல் அவ்வல் 12 மீலாது பேரணியில் எப்போதும் வழக்கமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பைத்து பாடிக்கொண்டு போவது வழக்கம். அன்றைக்கு பைத்து பாடுவதை மட்டும் இல்லாமல் சில பலகையில் ஐ லவ் முஹம்மது என்ற பதாகைகளை ஏந்தி கொண்டு போனார்கள். ஊர்வலம் செல்லும் வழியில் ஐ லவ் முஹம்மது என்று பலகை வைத்தார்கள். சில மத துவேச அமைப்புகள் காவல்துறையில் புகார் கொடுத்தது. ஐ லவ் முஹம்மது என்ற பதாகை அப்புறப்படுத்தப்படாவிட்டால் நிலைமை மோசமாகும் என்றார்கள். கான்பூர் கொந்தளிப்புக்கு உட்பட்டது. உலகத்திலேயே ஒரு பலகையின் மீது எஃப்ஐஆர் போட்டது கான்பூரில் தான் நடந்திருக்கிறது. கடைசியில் தௌஹி ரசாகான் என்ற ஒருவர், இவரோடு 7 பேர் ஐ லவ் முஹம்மது என்ற பதாகையை பிடித்திருந்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் காவல்துறையில் 14 நாட்கள் அடைக்கப்பட்டார்கள். ஐ லவ் முஹம்மது என்னமோ காதல கேட்டாலே அவர்கள் மதம் மாறி விடுவார்கள் என்பதைப் போல ஆச்சரியமாக இருக்கிறது. முஹம்மது என்கிற இந்த பெயர் உலகத்தை விட்டும் பிரிந்து 1500 வருடத்திற்கு பின்னால் முஹம்மது உங்களை தூங்க விடாமல் செய்கிறார் என்றால் சங்கிகளை புரிந்து கொள்ளுங்கள். முஹம்மது உலகம் அழியும் நாள் வரைக்கும் நாங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒரு திருநாமம். பல்வேறு மாநிலங்களில் பரவி இருக்கிற ஐ லவ் முஹம்மது என்பது இந்தியாவில் சர்ச்சைக்குரிய வார்த்தை. எங்களை பொறுத்தவரை உயிர் பிச்சை தருகிற வார்த்தை. எங்களை பொறுத்தவரை அல்லாவிற்கு அடுத்தபடியாக நாங்கள் ஐ லவ் அல்லாஹ், அதற்கு அடுத்து ஐ லவ் முஹம்மது என்று சொல்லுவோம். இதில் எவனோடும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். மீண்டும் சொல்கிறோம், 1500 வருடத்திற்கு பின்னாலும் புகழோ இகழோ பல எதிரிகளை தூங்க விடாமல் செய்திருக்கிற அந்த பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போதும் சொல்கிறோம், நீங்கள் ஐ லவ் முஹம்மது என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறீர்கள். எதிர்ப்பில் வளர்ந்தது எங்களின் மார்க்கம். எதிர்ப்பில் வளர்ந்தவர்கள் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐ லவ் முஹம்மது என்று நாங்கள் சொல்லுவோம், சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற சனியன்களும் சங்கிகளும் நாசமாகட்டும். உரத்து சொல்வோம், ஐ லவ் முஹம்மது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்வோம்.
யா அல்லாஹ் நபிகளார் மீது எங்களுக்கு பாசத்தையும் நேசத்தையும் அதிகமாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.